ரஜினிகாந்த் லதா தம்பதியின் 43ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவை முன்னிட்டு ரஜினியின் கருங்கல் சிலைக்கு அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள கார்த்திக் என்ற நபர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரஜினிகாந்தின் தீவிர ரசிகராக இருக்கிறார். இவர் திருமண தகவல் மையம் தொழில் நடத்தி வருகிறார். இவர் தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் ரஜினிகாந்தின் திருவுருவ படங்கள் அனைத்தையும் வைத்து வழிபட்டு வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிலேயே ரஜினிக்கு சிலை அமைக்கப்படாத நிலையில் 250 கிலோ எடை கொண்ட கருங்கல்லினாலான ரஜினியின் உருவச்சிலையை அமைத்து நாள்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று ரஜினிகாந்த் லதா தம்பதியின் 43ஆம் ஆண்டு திருமண நாள் விழாவை ஒட்டி ரஜினியின் சிலைக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு பூஜைகள் செய்து ரஜினி பல்லாண்டு வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தார். அவரோடு அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து வழிபட்டார்கள். அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரது துணைவியார் லதா ரஜினிகாந்துக்கு முதல்ல 43 திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அக்டோபர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு முழு கருங்கல்லையே 3 அடி சிலை வச்சோம். இந்தியாவிலே எந்த நடிகருக்கு இந்த மாதிரி வச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வச்சுருக்கிறோம். செவ்வாவளி பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு பூஜை நடக்கும். மற்ற நாளில் நார்மலாக பூஜை பண்ணுவோம். போன இயரோட பிறந்த நாளையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். இப்போ தலைவருடைய 43ஆவது திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு சிறப்பு பூஜை, அப்புறம் பள்ளி குழந்தைகளுக்கு அன்னதானம், இனிப்பு வழங்கப்பட்டது. எங்களுடைய ஆசையெல்லாம் சூப்பர் ஸ்டாரை நேரில் சந்திக்கணுன்றது தான் எங்கள் ஆசை. ஒருவேளை அவர்கிட்ட அழைப்பு வந்துச்சுன்னா நாங்கள் குடும்பத்தோடு போய் அவர் காலில் வந்து ஆசீர்வாதம். எங்கள் குலசாமி அவர் தான், எங்கள் தெய்வமும் அவர் தான், கடவுளும் அவர் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பால் அபிஷேகம், தயிர், சந்தனம், இளநீர் இந்த மாதிரி சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம். இன்னைக்கு தலைவரோட 43ஆவது திருமண நாள் முன்னிட்டு சிறப்பு பூஜையும் அவருக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கோம்.